ஓகே. ஸோ நம்மளுக்கு இப்போ வெனவர் தே சே ஒரு பைப் இருக்கு. அந்த பைப் வந்துட்டு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல மெயின்டெயின் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்கன்னா, ஜெனரலா நம்ம கன்வெக்ஷன் ஈக்குவேஷன் வந்துட்டு லைக் வி நோ திஸ் இஸ் H அந்த ஏரியா ஆஃப் கான்டாக்ட். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளூயிடோட மீன் டெம்பரேச்சர் அண்ட் பேசிக் திங் வந்துட்டு நம்ம அந்த வாலோட டெம்பரேச்சர் போடுவோம் கரெக்டாக. சப்ராக்ட் பண்ணி ஒரு ஆவரேஜ் போடுவாங்க. ஸோ இப்போ வெனவர் இதே கேஸ் வந்து டிரான்சியன்ட் கேஸில் வருது. டிரான்சியன்ட்னா டைம் வேரிங்காக வருதுன்னா, கடைசியில் உங்களுக்கு ஃபோட்டோ கேட்பேன். திஸ் ஃபோட்டோ ஒரு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஸோ பார்த்தேன்னா இதில் இந்த ஃபார்மில் லேர்ன் பண்ணிக்கணும்டா நீங்கள். இந்த ஃபார்மில் மட்டும் லேர்ன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பிளர்டாக இருக்கு. இப்படி வாட்ஸ்அப் இமேஜ் கிளியராக இருக்காடா? ஒரு நிமிஷம். வாட்ஸ்அப் கிளியராக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஎஸ் வரும். பேருடா டிஎஸ் டிஇ டிஎஸ் டிஐ. ஸோ பார்த்தீங்கன்னா வில் ஹேவ் இந்த இடத்துல சொன்ன மாதிரி டிஎஸ் டிஇ அதுக்கப்புறம் டிஎஸ் டிஐன்னு இருக்கும். இப்போ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது மெயினாக. ஸோ இப்போ நமக்கு டிஎஸ்னா சர்ஃபேஸ் இந்த நம்மளோட அந்த பைப் வந்துட்டு ஒரு டெம்பரேச்சரில் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறோம்னு சொல்கிறாங்களா அந்த டெம்பரேச்சரு. டிஇனா இப்போ அது உள்ள ஒரு ஃப்ளூயிட் இருக்குல்ல, அது எக்ஸிட் ஆகும்ல அந்த பைப்லேருந்து. அந்த எக்ஸிட் ஆகிறப்ப ஏதாச்சும் ஒரு 5 மீட்டர்ஸ் இந்த பைப்பில் ட்ராவல் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிறப்போ ஒரு டெம்பரேச்சர் இருக்கும்ல, அந்த டெம்பரேச்சர் தான் டிஇ. டிஐனா இனிஷியலாக அந்த பைப்பில் எக்ஸிட்டில் வரப்போ அந்த ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் தான் டிஐ. ஓகேயா? ஓகே. ஸோ ஹெச் வந்துட்டு அந்த கன்வெக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டு, ஏரியா இஸ் த கன்வெக்ஷன் ஏரியா, அதுக்கப்புறம் மாஸ் ஃப்ளோ ரேட்டு சிபி ஃப்ளூயிடுக்கானது. ஓகேயா? இதுல வந்து இது வந்துட்டு எதுக்குன்னா நம்மளுக்கு இது வந்து டிரான்சியன்ட் சொன்னேன். ஆக்சுவலி இட்ஸ் நாட் டிரான்சியன்ட், சாரி ஃபார் த வேர்டிங். இது எதுக்குன்னா இப்போ நம்ம சிஏல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது வந்துட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளூயிட்ஸ் கொடுத்துட்டு கான்ஸ்டன்ட் எவ்வளோ டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு நம்மளை ஃபஸ்ட்டு நசல் நம்பர் ஃபைண்ட் பண்ண வச்சுட்டு நெக்ஸ்ட் வாட் ஆல்சோஸ் எக்ஸிட் டெம்பரேச்சர் வந்துட்டு எவ்வளோ மாறுது லைக் இந்த ஃப்ளூயிட் போர்ஷன் இந்த ஃப்ளூயிட் போர்ஷனாக எவ்வளோ மாறுதுன்னு சொல்லி நம்ம சிஏல சமைச்சு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதை மேம் என் கிளாஸில் சொல்லி தந்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. எவ்ரி ஒன் ஸ்டடி திஸ். கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் கான்ஸ்டண்ட்டாக இந்த டெம்பரேச்சர் தான் பைப்பில் மெயின்டைன் ஆகுது த்ரூ அவுட்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணும். அதே வந்துட்டு யூனோ தே ஹவ் மென்ஷன்ட் கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் ஹீட் ஃப்ளக்ஸ்னா இட்ஸ் நார்மல் ஈக்குவேஷன் தான். கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் ஹீட் ஃப்ளக்ஸ்னா என்ன பண்ணுவோம், நமக்கு Q வந்துட்டு எம்சிபி டெல்டா டின்னு தெரியும். இதில் வந்துட்டு நம்ம நார்மலாக எடுத்து எழுதுறது இருக்கு. அண்ட் Q இஸ் ஈக்குவல் டு நம்மளோட இந்த ஏன்னா வாட் இஸ் திஸ் திங் நிமிஷம். ஓகே. ஸோ இந்த Q டாட் வந்துட்டு என்னன்னா இங்கே Q டாட் இஸ் ரெப்ரசென்டிங் கான்ஸ்டன்ட் த ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கேன் ஆல்சோ பி ரெப்ரசென்ட். இது வந்துட்டு என்னன்னா என்ன கான்ஸ்டன்ட்னா அந்த ஃப்ளக்ஸ் ஹீட் ஃப்ளக்ஸ், அதாவது நம்மளுக்கு இவ்வளோ வாட் மீட்டர் ஸ்கொயர் இருக்குல்ல அந்த வேல்யூ இன்ட்டு ஏரியா போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு வெறும் வாட்டில் வரும். தட் இஸ் ஈக்குவல் டு எம்சிபி டெல்டா டி போடுவோம். அதில் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸிட் டெம்பரேச்சர் ரிலேஷன் ஈஸியாக நார்மலாக அதை வந்து மேனிபுலேட் பண்ணி எழுதுறது தான் நார்மல் மெத்தட் இது. ஓகேடா. கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ்னு சொன்னால் நார்மலாக வந்துட்டு எக்ஸிட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எம்சிபி டெல்டா டி ஃபார் த ஃப்ளூயிட் போட்டுட்டு அது வந்து எக்ஸிட் டெம்பரேச்சர் எடுத்துக்கணும். அதாவது கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் சொன்னாங்கன்னா நான் காமிச்சு இந்த ஃபார்முலா தான் போட்டு ஷுட் டேக் தி எக்ஸிட் டெம்பரேச்சர். ஓகேயா? ஓகேடா. திஸ் இஸ் ஏன்னா டுட்டோரியல் இது கேட்டிருந்தாங்க, சிஏல இது கேட்டிருந்தாங்க. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக அதை பார்த்துக்கோங்க. மேம் கெஸ்ட் இன் கிளாஸ். ஸோ மித்தபடி இஸ் மித்த இது பார்க்குறப்ப இட்ஸ் ஆல் த நார்மல் தான். இந்த சாப்டர் கன்வெக்ஷன் பொறுத்த வரைக்கும் வி கம் டு த புக்.
we have few good examples to go through. For example, பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறேன். இன்டர்னல் இப்போ வந்துட்டு இன்டர்னல் ஃப்ளோ த்ரூ அ பைப் அது மாதிரி வச்சு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு ஹீட்டர் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா புக் எடுத்துக்கோங்க. எஸ் ஃபர்ஸ்ட் இது. ஸோ எப்பயுமே வந்துட்டு நம்மளுக்கு இன்டர்னல் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் இஃப் தே ஹேப்பன் டு கிவ் அஸ் நம்மளுக்கு இவ்வளோ வெலாசிட்டியில் போகுது அவ்வளோ வெலாசிட்டியில் போகுதுன்னா 3 meters per second போகுது 5 meters per second வெலாசிட்டி கொடுத்தாலே ஃப்ளூயிடுக்கு it is assumed that it is a forced convection. இங்க வந்துட்டு ஒரு நிமிஷம். பட் லெஸ் தென் 8 மீட்டர் per second இருந்தா ஃப்ரீன்னு எடுத்துக்கலாம் தான் சொன்னாங்க. ஒரு நிமிஷம் தான். என்ன சொன்னப்ப லெஸ் தென் 8 மீட்டர் per second இருந்தா ஃப்ரீன்னு எடுத்துக்கலாம் தானே சொன்னாங்க. ஆனால் நம்ம புக்கில் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒன்ஸ் தேவ் செட் இவ்வளோ மீட்டர்ஸ் பர் செகண்ட் அப்படின்னாலே போஸ்ட் வந்து எடுத்து பண்ணிட்டாங்க. அண்ட் சால்வ் பண்ணி வரப்போ ஹெச் வேல்யூமே மோர் தென் 20 லைக் பெரிய வேல்யூவாகவே வருது அவங்க அசம்ஷன்ஸ்க்கு. ஸோ நம்மையே 2 டைம் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு இப்படி தான் பண்ணாங்க. எங்கெங்கெல்லாம் புக்கு ஃப்ரீ கன்வர்ஷன் எடுத்துட்டாங்க, எங்கே அப்படியே வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் வெலாசிட்டி ஆஃப் த ஏர் அந்த மாதிரி எங்கேயும் மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்களோ அந்த இடத்துல தான் ஃப்ரீ கன்வர்ஷன் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஓகே. So it's always better we follow the book and this is the best option. ஏன்னா கன்வென்சர் தான் மேக்ஸிமம் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். சிஏ தான் சிஏ டூ தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். மேம் எடுத்த மாதிரி தெரியல. ஸோ அவர் பொறுத்த வரைக்கும் இஸ் அ புக் கை. ஓகேடா. ஓகேனா க்ளோஸ் டு 135. எனக்கு 135th பேஜ் எடுத்துட்டேன்னா இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு ஏதாச்சும் வெலாசிட்டி ஆஃப் த வாட்டர் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஸோ இட்ஸ் அஸ்யூம்டு தட் இட் இஸ் a natural convection. புரியுதா? ஓகே. ஸோ பார்த்தோன்னா என்ன நடக்குது, 6 meter லாங் செக்ஷன், இவ்வளோ டயமீட்டரு, இவ்வளோ பாசஸ் த்ரூ லார்ஜ் ரூம் ஹூஸ் டெம்பரேச்சர் ஓகே வெளியில் இருக்க டெம்பரேச்சர் 20 கொடுத்துட்டாங்க, diameter length and the surface temperature of pipe இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்க. determine the rate of heat loss from the pipe by natural convection. the rate of heat lossனா Q வேல்யூ கேட்குறாங்க கன்வெக்ஷனால. ஸோ இங்கே என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு நேச்சுரல் கன்வெக்ஷனாலே யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி கிராஷ் ஆஃப் நம்பர். அந்த கிராஷ் ஆஃப் நம்பர் தான் கிராஷ் ஆஃப் இன்ட்டு பிராண்டில் பண்ணுவோம். ஸோ கிராஷ் ஆஃப் இன்ட்டு பிராண்டில் கிரேட்டர் தென் 10 to the power 9னா turbulent less than 10 to the power 9னா நாமினல் இருக்கும். அது நீங்கள் அந்த போஸ்ட் கன்வெக்ஷன் 140 சம்திங்கில் இருக்கும். அது அந்த 140 சம்திங் இருக்குன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே நம்ம கிராஷ் ஆஃப் தான் பண்ணுமா. இந்த ஃப்ரீ கன்வெக்ஷன்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் த கிராஷ் ஆஃப் நம்பர் இன்ட்டு பிராண்ட் நம்பர் less than 10 to the power 9 10 to the நாமினல் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. இங்கே ஆர்ஏடின்னு போட்டிருப்பாங்க. ஆர்ஏடின்னா ரிலே நம்பர், கிராஷ் ஆஃப் இன்ட்டு பிராண்ட் தான் அப்படி இருக்காங்க. இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு எப்பயுமே நீங்கள் வந்துட்டு என்ன டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னா வால் டெம்பரேச்சர் ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு வெளியில் இருக்க அந்த டெம்பரேச்சரு. ஸோ அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸாக போடணும். பீட்டா பார்த்தீங்கன்னா 1/TFன்னு போடுவோம். அந்த இதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக கெல்வினில் தான் போடணும். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. கெல்வினில் தான் போடணும். கோபியை மென்ஷன் பண்ணியிருப்பாப்பில் இங்கே கெல்வினில் போட்டிருக்காங்க. இந்த டிஎஃப் எப்படி இருக்கணும்னா மீன் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், மீன் டெம்பரேச்சர் இருக்கும். அந்த டெம்பரேச்சர் தான் அந்த டிஎஃப். அதோட இன்வெர்ஸ் தான் பீட்டா கெல்வினில். நெக்ஸ்ட் ஃப்ளூயிட் வந்துட்டு நம்மளுக்கு ஸோ we have so அதில் வந்துட்டு we have this இதில் வந்துட்டு எல்லா வேல்யூமே தெரிஞ்சிருச்சு நமக்கு. ஏன்னா ஏரோட வேல்யூ, பேனல் நம்பர், இந்த கைனமெட்டிக் விஸ்காசிட்டி எவ்ரிதிங் நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன்னா யூ வில் சிம்பிளி ஹேவ் என்ன சொல்கிறது, கிராஷ் ஆஃப் இன்டர் பேனலோட வேல்யூ இவ்வளோ வருது, less than 10 to the power 9னால இட் இஸ் அ லேமினார் ஃப்ளோ பிளான். கொஸ்டின் கிளியராக படிச்சு பாருங்க. உள்ளாக்க இருக்க ஹெச்வெல் கேட்கலாம் உங்களுக்கு. வெளியில் இருக்க அந்த பைப் லாஸ், ஹீட் லாஸ் பைப் பை நேச்சுரல் கன்வெக்ஷன் கொடுத்துருக்காங்க.
நம்மளுக்கு அதுவும் என்னென்ன டெம்பரேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, பைப்போட டெம்பரேச்சர் அண்ட் ஏரோட டெம்பரேச்சர். ஸோ நமக்கு வந்துட்டு கிளியர் இந்த 2 டெம்பரேச்சர் அவுட் சைடில் இருக்க அந்த கன்வெக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி தான் பேசுகிறோம். ஸோ அதுக்கான அந்த கிராஃப் பேனலை போட்டு எடுத்துட்டோமா, நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ அந்த லேமினார்னு தெரிஞ்சோடனே உள்ளாக்க வந்துட்டு நமக்கு சூட்டபிளான நெசல் நம்பர் எடுத்துக்கோங்க. இவங்க வந்துட்டு ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டாங்க. நெசல் நம்பர் எடுக்கிறது எனக்கு வந்து புரிய மாட்டேங்குதுடா. எது லைக் நிறைய இருக்கு, எது எப்படி எடுக்கிறதுன்னு மட்டும் சொல்லி கொடுங்க. அது எல்லா பார்ட்டும் ஃபர்ஸ்ட் பாரு. இப்போ லேமினார்னா லேமினாருக்கு எல்லாமே என்னென்ன எடுத்து பாரு. பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒன்ஸ் யூர் செட் ஓகே நான் ஃப்ரீ கன்வென்ஷன் வந்துட்டு லேமினார்னு செட் பண்ணிட்டேன்னா பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வராது. இங்கே என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே என்ன எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட 3.2 ஈக்குவேஷன் எடுத்துருக்காங்க. ஹாரிசான்டல் சிலிண்டர்ஸ்க்கு நெசல் நம்பர் ஃபார்முலா 3.2. வந்துட்டு திஸ் இஸ் அவுட்சைட் தி டர்புலண்ட் ஈக்குவேஷன். டர்புலண்ட் வந்துட்டு 2 பாயிண்ட் சம்திங்லேயே முடிஞ்சிருது. இந்த 3.9 இஸ் அவுட் சைட் த டர்புலண்ட். ஃபர்ஸ்ட்லி ஃபோக்கஸிங் ஆன் சிலிண்டர்ஸ். இல்லை ஹாரிசான்டல் சிலிண்டர்ஸில் 3.2 எடுத்துருக்காங்க. நீ லேமினாரில் கூட ஏதாச்சும் ஒரு இதே எடுக்கலாம். இட் இஸ் நாட் அ பிக் டீல். ஆல்மோஸ்ட் சிமிலர் ஆன்சர் சொல்லலாம். ஒரே நிமிஷம். ப்ரீ கன்வெக்ஷன்ல நீ பாக்குற கரெக்டா? ப்ரீ கன்வெக்ஷன்ல பட் ஆனா இன்டர்னலா எக்ஸ்டர்னல் கொடுக்கலல்ல. கொடுத்துருக்காங்க. இல்ல அப்புறம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது எது இன்டர்னல் எது எக்ஸ்டர்னல் நம்ம எடுக்கணும்னு? மேக்ஸிமம் இன்டர்னல் கன்வெக்ஷன் எக்ஸ்டர்னல் கன்வெக்ஷன் தான் இருக்கும். அண்ட் சிலிண்டர்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னா மேக்ஸிமம் வந்துட்டு எக்ஸ்டர்னல் கன்வெக்ஷன் தான் இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் உள்ளாக்க சிலிண்டர் பைப்லலாம் வந்துட்டு ஃபோர்ஸ்ட் கன்வெக்ஷன் தான் இருக்கும். ஏன்னா பம்ப்ஸ் வச்சு தான் அந்த ஃப்ளூயிட் பாஸ் பண்ணுவாங்க. மித்தது எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ கன்வெக்ஷன் வந்துட்டு வெளியில் இருக்கிற பற்றி தான் மேக்ஸிமம் பேசுவாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இட் இஸ் ஏன்னா நம்ம பண்ணியிருக்க எக்ஸ்பீரியன்ஸுமே நம்ம லேபில் வந்துட்டு ஃப்ரீ கன்வெக்ஷனுக்கு பைப் வெளியில் இருக்கிறதுக்கு தான் நம்ம பார்த்துப்போம். ஓகேடா. ஸோ இதில் நெசல் நம்பர் எடுப்பீங்க. நெசல் நம்பர் ஃபார்முலா வந்துட்டு 122nd பேஜ் நம்பர் இருக்கும். அதான் அந்த HDK ஃபார்முலா. அது வந்துட்டு ஏரோட கண்டக்டிவ் இது போட்டு போட்டு யூ சிம்பிளி டேக் நம்மளோட ஹெச் வேல்யூ தெரிஞ்சோன்னே சப்ஸ்டியூட் இந்த நார்மல் ஃபார்முலா யூ கெட் த Q வேல்யூ. புரிஞ்சுடா. சிமிலர்லி இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு அதுக்கு அதே மாதிரி கிராஷ் ஆஃப் பார்க்கணும். இந்த 2 வெளியில் இருக்க இந்த டெம்பரேச்சரு இது ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 டெம்பரேச்சருக்கு மீன் எடுக்கணும். அதான் பீட். அதான் கெல்வினில் போட மாட்டேங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த 2 டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு என்ன லென்த்துக்கு அது நடக்குது, லென்த்து போடணும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வந்தாலே நம்ம அப்படியே டயமீட்டர் போடணும் அப்படின்னா எந்த கதையும் இல்லை நேச்சுரல் கன்வெக்ஷன் பொறுத்த வரைக்கும். என்ன ரீசன்னா கான்செப்ட் the concept is this is the concept is for example இதான் நம்ம ஒரு சிலிண்டர்னு வச்சுக்கோங்க. இந்த சிலிண்டர் இப்படி இருக்கு. இப்போ இது வெர்டிக்கல் சிலிண்டர். இப்போ வந்துட்டு ஏர் வந்துட்டு என்ன நடக்குது, ஏர் கம்மிங் இன் கான்டாக்ட் வித் திஸ் இந்த சைட் ஆஃப் த சிலிண்டர் என்ன நடக்குது, அலாங் த லென்த் ஆஃப் த சிலிண்டர் தான் கான்டாக்ட்ல இருக்கு. கரெக்டா? அலாங் த லென்த் சிலிண்டர் கான்டாக்ட்ல இருக்கு. And what is happening to this flow in the air adjacent to the cylinder surface என்னன்னா it is getting heated and the heat and air இப்படியே மேலே போகுது. ஓகே, இதுதான் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து அப்படியே ஹீட் ஆகி மேலே போகுது, ஏர் பக்கத்தில் வர ஏர் அப்படியே ஹீட் ஆகி மேலே போகுது. இட் இஸ் ஹேப்பனிங் along what the length of the cylinder. ஸோ அப்படி இருக்கிறப்ப இட் இஸ் வாட் யூ டேக் திஸ் குவான்டிட்டி தான் லென்த்து தான் வந்துட்டு நம்ம கிராஷ் ஆஃப் நம்பரில் போடுவீங்க. ஓகே, இங்கே வந்துட்டு டி கேபிள் போட்டுருக்கூடாது. ஓகே ஓகே. So this is the understanding. And tutorial link go to tutorial last some part clarify ஆயிரும். Just I'm just giving you that thing. மித்தபடி இங்கே again you see நெசல் நம்பர்னா இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு turns out to be laminar and laminarக்கு all values of GRPRன்னு ஒரு 1.2ல தேர்ட் இது பாருங்க. பார்த்தேன். ஸோ இதுதான் ஒரு இது ஜென்ரலாக இப்போ உனக்கு எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ லேமினார்னா அது உள்ளாக்க என்ன சாட்டிஸ்ஃபை ஆகுது எடுத்துக்கோ. பிளேட் பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு தனியான ஒரு செக்ஷன்லாம் இல்லை. பவர்பிளான்ட்க்கு அப்புறம் நம்மளுக்கு இப்போ சிலிண்டர்ஸ்க்கு ஒரு தனி செக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு இதுக்கெலாம் பிளேட்டுக்கெலாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அந்த லேமினார் செக்ஷன்ஸ்லேயும் சூட்டபிளாக எடுத்து பார்த்துப்போம். இல்லை நெசல் நம்பர் தென் Q வேல்யூ எடுப்பீங்க. அவ்வளோதான்.
ஸோ இப்போ இதே வந்துட்டு பிளேட்டு ஹொரிசான்டல் வச்சா என்ன கதை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆக்சுவலி இந்த லென்த் இருக்குல்ல நம்ம கிராஷ் நம்பரில், இந்த லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இஸ் பேசிக்லி கேரக்டரிஸ்டிக் லென்த்து. கேரக்டரிஸ்டிக் லென்த் எப்படி எடுப்போம்னா இஸ் த ஃபார்முலா. ஏர் வந்துட்டு என்ன ஏரியாவில் ட்ராவல் ஆகுது, சாரி when it travels to any duct or எனி இது, அது வந்துட்டு என்ன ஏரியா வழியாக ட்ராவல் ஆகுது பை அது என்ன பெரிமீட்டர் அந்த என்க்ளோசிங் ஏதாச்சும் என்க்ளோஸ் பண்ணுதுன்னா அது அந்த என்க்ளோசிங் பெரிமீட்டரும் போடணும் நம்ம. தட் வில் பி ஆர் ஃபார்முலா ஃபார் எல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதான் என்னோட ஸ்கொயர் டக்ட்னு வச்சுக்குவேன். இந்த டக்ட் உள்ளாக்க எனக்கு காற்று போகுது. இப்போ இதோட கேரக்டரிஸ்டிக் லென்த் என்ன? இப்போ இது உள்ளாக காற்று போகுதுன்னா கேரக்டரிஸ்டிக் லென்த் இஸ் இந்த ஏரியா டிவைடட் பை இந்த பெரிமீட்டர். புரியுதா? ஓகே. அதாவது அந்த கேரக்டரிஸ்டிக் தான் இங்கே போடணும். திஸ் இஸ் இப்போ ஃபார் இந்த இடத்துல வந்து என்ன போட்டிருக்கு? இந்த பிளேட்டுக்கு வந்து எப்படி எடுத்திருக்க? இந்த பிளேட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹாட் சர்ஃபேஸ் ஃபேஸிங் அப் இருக்கப்ப என்ன நடக்குதுன்னா இட் இஸ் பேசிக்லி ஏர் கம்மிங் இன் கான்டாக்ட் வித் திஸ் ஏரியா. இந்த ஏரியா வந்துட்டு ஸ்கொயர் பிளேட்டுன்னு சொன்னாங்களா? ஆமாம், இட்ஸ் ஸ்கொயர் தின் பிளேட்டு. ஸோ அந்த ஏரியா டிவைடட் பை பெரிமீட்டர் போட்டுக்கிறாங்க. ஓகே. அப்படி எடுத்துக்கிறாங்க இங்கே இருந்து. ஓகே. இங்கே ஏன்னா நம்ம ஏன் இங்கே மட்டும் இப்படி பண்ணுறோன்னா வெர்டிக்கல் பிளேட் பொறுத்தவரை ஒன்ஸ் இட் கம்ஸ் இன் கான்டாக்ட் அப்படியே த்ரூ அவுட் த லென்த் தானே ரைஸ் ஆகுது. ஆமாம். ஆனால் இங்கே ஃப்ளாட் பிளேட் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இங்கே இருக்கிற வாட் எவர் ஆர் இஸ் கமிங் கான்டாக்ட் ரைசஸ் அப்வர்ட். புரியுதா? ஓகே. ஸோ ஃபுல்லாக கான்டாக்ட் ஆகுமான்னு தெரியாது, அப்படி சொல்ல வரேன். ஸோ வந்துட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம கேரக்டரிஸ்டிக் லென்த் யூஸ் பண்ணுவோம். ஓகே. Yeah, so that is the concept here. Horizontal surface with facing down னா அதே கான்செப்ட் தான். அசல் நம்பர் மட்டும் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஏன் மாறுது? மாற்றிருக்காங்கன்னு தெரியும். ட்ரை பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க தனியாக. நம்மளுக்கு அப்படி எதுவும் கொடுக்கல, அவன் டேட்டா புக்கில் அப்படியே எதுவும் அதெல்லாம் நம்மளுக்கு கவலைப்படாதீங்க. நம்மளுக்கு இருக்கிறத வச்சு மட்டும் பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகே. மித்ததுமே அதே கான்செப்ட்ஸில் தான் போயிட்டுருக்கோம். ஷுவர் நான் சொன்னது அந்த புது கான்செப்ட்டு அதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த சிஎஸ்எம் சால்வ் பண்ண பாருங்கள். யூ வில் பி குட் டு கோ. இந்த இதெல்லாம் நம்ம நார்மல் தான். இப்போ நம்ம ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் ரெனால்ட்ஸ் நம்பரு, அப்புறம் இஃப் இட் இஸ் ஃபோர்ஸ்டில் இருந்துட்டு இன்டர்னல்னா நம்மளுக்கு அது ஒரு விதமாக சால்வ் பண்ண இருக்கும், எக்ஸ்டர்னல்னா அது ஒரு விதமாக சால்வ் பண்ண இருக்கும். நம்ம மெயினாக ரெனால்ட்ஸ் நம்பர் ப்ளே பண்ணணும். ஓகே. திஸ் இஸ் கன்வெக்ஷன். திஸ் நம்ம கன்வெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஹவ் யூ சால்வ்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட்ஸ் பாருங்கள். கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு டெரிவேஷன் அந்த மாதிரி எதுவுங்க நம்மளோட டுட்டோரியல் சால்வ் பண்ணி பார்த்தாலே நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஆஃப்டர் யூ சால்வ் தட் ஓபி வீடியோ பார்த்துட்டு டேக் நம்மளோட ஜீவன் டுட்டோரியல் சால்வ் பண்ணி பாருங்கள். ஒரு கொஷனும் நானே இந்த சார்ஜ் ஆஃப்டர் நம்ம டுட்டோரியல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு ஜீவன் டுட்டோரியல் எடுத்து நான் சார்ஜ் ஜிபிடியில் போட்டு ஒரு சம்மா பார்க்குறப்ப அதே ஆல்மோஸ்ட் கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுக்குது. நசல் நம்பர் வேணால் வேறு மாதிரி எடுத்துக்கலாம் இல்லையா, பட் கான்செப்ஷுவல் வைஸாக ப்ராப்பராக நம்ம கொடுத்துருது சார்ஜ் ஜிபிடியே. ஸோ அதை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் பண்ணேன். நமக்கு கடைசியில் லாஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னும் அதுக்கு தான் பண்ணேன். அப்படி ஓகே. அடிஷ்னலி ஆராஃபத்துமே அந்த மெட்டீரியல் போட்டிருக்கனால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. சீனியர்ஸ் வந்துட்டு கம்பைல் பண்ணி வச்சுருந்தாங்க செக்கோட ஃபார்முலாஸ். பட் செக் சில இடத்துல தப்பு பண்ணி வச்சுடா, அதுக்கு நம்ம வந்துட்டு சார்ஜ் ஜிபிடியே ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணலாம். ஓகேடா. ஸோ திஸ் இஸ் த பார்ட் வித் தேர்ட் சாப்டர். தேர்ட் சாப்டரில் அந்த நான் சொன்ன ஸ்டார்டிங் அந்த எக்ஸ்ட்ரா மட்டும் தான். மித்ததெல்லாம் நார்மல் தான். இப்போ நேச்சுரல் கன்வெக்ஷன் என்ன? நேச்சுரல் கன்வெக்ஷன்னா அதான் எந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காம அந்த ஃப்ளூயிட் நார்மலாக ஆம்பியன்ட் இருக்கப்போ ஒரு வெலாசிட்டி இருக்கும்ல, அந்த வெலாசிட்டியினால ஹீட்டை அப்படியே எடுக்கும்ல, அந்த இதுதான் நேச்சுரல் கன்வெக்ஷன். இல்லை அதான் கேட்குறேன், ஃப்ரீ அண்ட் நேச்சுரல் சேமா? எஸ். ஓகே. ஓகேடா. Okay, Ashwa. So you can just go through that. Most probably, if you're using, I think you have good clarity.
அதை முடிச்சுட்டு நான் சொன்னது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஜீவன் டியூட்டோரியல் பாருங்க, சிஏ பேப்பர் பாருங்க, டியூட்டோரியல் பேப்பர் நம்ம டியூட்டோரியல் பேப்பர் பாருங்க, முடிஞ்சா ப்ரீவியஸ் பேப்பர். ஓகே.